வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து சூப்பரான எறா சுக்கா வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், 2 பட்டை 2 கிராம்பு போட்டிருக்கேன். அதுக்கு வந்து வெங்காயம் போடுறேன். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போடுறேன். கைப்பிடி அளவு வெங்காயம், அதாவது ஒரு சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு வெங்காயம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு. அரை கிலோ எறா வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அரை கிலோ எறா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வேக விட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அரிசி கொதிக்கிட்டோம். ஃபுல்லாக கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி அரைச்சி சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு 2 பெரிய தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம விடணும். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா எறா சேர்க்கணும். நம்ம இது வந்து தண்ணி சேர்க்காமல் செய்ய போகிறோம். இந்த எறா தொக்கு இது வந்து நம்ம எறா சுக்காவுக்கு வந்து இது தனி மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கோம், மஞ்சள் சேர்த்துக்கோம், சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும். சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிரட்டி கொஞ்ச நேரம் வந்து இந்த மசாலாவை வந்து வேக விடுவோம். மசாலா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அலசி வச்சுக்கிற எறாவையும் சேர்த்துடலாம். அதில் எறாவையும் சேர்த்து ஒரு பிரட்டி வேக விடுவோம். வேகட்டும் நம்ம எறா, இதே வேகட்டும். இந்த மசாலா வேகட்டும். பாருங்க, நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம எறா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுக்கா வறுவலுக்கு தேவையானது. இப்போ நம்ம தண்ணியே சேர்க்க பொறுத்தல இது வேக விடலாம். எப்படி இது பார்க்கலாம். நம்ம எறா தண்ணியே சேர்க்கல, எவ்வளோ இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம எறா எப்போவுமே தண்ணி விடுவோம். இந்த அளவுக்கு இப்படியே குழம்பா கூட நம்ம ஒரு 2 பேர் வீட்டில் இருக்கோம், இல்லை பேச்சுலர்ஸ் மட்டும் இருக்காங்கன்னா இதே மாதிரி தண்ணி விடாமல் எடுத்து செஞ்சு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாப்பிட்றதுக்கு கழிச்சு சாப்பிட்டோம். இது பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்கு. நல்லா பாருங்கள், பார்க்க சொல்லியே நம்ம சாப்பிடும் போலவே இருக்கும்.